எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்து வந்தோம். அந்த வரிசையில் இப்பொழுது இறுதியாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பார்க்க போகிறோம். இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். இறுதியாக சென்னை மாவட்டம் என்ன சொல்லுது களம்? தமிழ்நாடு முழுக்க இருக்க தொகுதிகள் ஒவ்வொன்றும் மாவட்ட வாரியாக பார்த்து விட்டு இறுதியாக தலைநகர் சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த சென்னையில் மொத்தம் 22 தொகுதிகள். நம்ம சென்னை புறநகரில் மாவட்டத்தில் தொகுதியில் இப்போ நேற்று பார்த்தோம். இப்போது சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதி, இந்த 22 தொகுதிகள், இந்த 22 தொகுதிகள் என்னன்னா மதுரவாயல், அம்பத்தூர், மாதாவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வெள்ளிவாக்கம், திருவைக்கா நகர், எக்மோர், ராயபுரம், ஹார்பர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 லைட்ஸ், அண்ணா நகர், வெருகம்பாக்கம், சைதாப்பேட், தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர். ஸோ முதல்ல மதுரவாயல் தொகுதியில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் மதுரவாயல் தொகுதி இருக்குன்னா, திமுகவிலிருந்து கே கணபதி அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதிமுக இருக்க சென்னையில் இருக்க மாவட்ட செயலாளர்ல ரொம்ப ஆக்டிவா கிரவுண்ட்ல தெரிஞ்சு நல்லா பண்ணக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் பெஞ்சமின் அவர் அதுக்கப்புறம் தாவேக்காலிருந்து இந்த ரோஹிணி தியேட்டர் ஓனர் ரேவந்த் சரண் அவர் இருக்கிறாரு. அப்புறம் நாம் தமிழர் இந்த தொகுதி, நாம் தமிழரும் என்னன்னா ரேவதின்னு ஒரு பிராமன் கேண்டிடேட் இந்த தொகுதியில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த முறை லாஸ்ட் இயர் எலெக்ஷன் ஆச்சுன்னா கணபதி இங்கே வந்து 1,20,000 ஓட்டு வெற்றி பெற்றார். அவர் வந்து 44.6% ஓட்டு எடுத்தார். அவர் எடுத்து போட்டிட்டு பெஞ்சமின் வந்து 33% தான் பெஞ்சமின் கிடைச்சது. மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த பத்மபிரியா அவங்க இப்போ திமுக இருக்காங்க. இந்த 12% ஓட்டு அவங்க எடுத்தாங்க. நாம் தமிழருக்கு இங்கே ஒரு 7% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அமமுகலாம் சொற்பமான வாக்குகள் தான். ஸோ இந்த முறை எப்படி போகும் அப்படின்னா, இதில் வந்து நான் பத்மபிரியா எடுத்த வாக்குகள் பெரிய அளவுக்கு ரேவந்துக்கு டிவிகே போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பெஞ்சமின் உடைய வாக்கும் பெரிய அளவுக்கு டிவிகே போகும். கணபதியோட வாக்கு 3 பேர் வாக்கும் டிவிகேவுக்கு இப்போ போக வாய்ப்பு இருக்கு. டிவிகே ஒரு 50,000 ஓட்டு மேலே இங்கே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவருக்கு ரேவந்துக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 50,000 ஓட்டு மேலே. பட் அது சஃபிஷியண்டா இல்லையான்றதுதான் கொஷின். என்னை பொறுத்தவரை அது சஃபிஷியன்ட் கிடையாது. இங்கே கணபதி ஒரு ஹெல்தி லீட்ல வெற்றி பெறுவார்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து டிஎம்கே சிட்டிங் சீட் தான். ஜோசப் சாமுவேல் டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ. கடந்த முறை ஜோசப் சாமுவேல் வந்து 48% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எடுத்து போட்டிட்டு அதிமுக சேர்ந்த அலெக்சாண்டர் அவங்க 30% தான் ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் மகேந்திரன் ஒரு 22,000 ஓட்டு எடுத்திருக்காரு. 10% ஓட்டு வந்திருக்கு. மக்கள் நீதி மையமும் இங்கே ரொம்ப 22,000 ஓட்டு 10% ஓட்டு இப்படி எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த முறை வந்து திமுக வந்து எங்கள் பெண் லேடி கேண்டிடேட் ஏபி பூர்ணிமான்னு ஒரு அப்பர் காஸ்ட் ராஜ்பூட் நினைக்கிறேன், அவங்க அந்த கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. திமுக இருந்து அப்பர் காஸ்ட் கேண்டிடேட்டு. பாமகவுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டது இவருக்கு. டிவிகேலேருந்து பாலமுருகன், நாம் தமிழ்லேருந்து சிலம்பரசன் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த பாமக கண்டெஸ்ட் பண்றதாலேயே வந்து இங்க வந்து இந்த தொகுதியில் டிவிகே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த தொகுதியிலேயே எனக்கு தெரிஞ்சு டிவிகே உறுதியாக 2வது இடம் வந்துருவாங்க. ஏன்னா அந்த மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு வந்து ஃபுல்லாகவே அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். நாம் தமிழர் ஓட்லேயும் ஒரு பகுதி வந்துடும், அதிமுக ஓட்லேயும் ஒரு பகுதி வந்துடும்ன்றதால இந்த தொகுதியிலும் டிவிகே வந்து ஒரு 50,000 ஓட்டு மேலே தான் இங்கே எடுப்பாங்க. அது வந்து திமுகவை வீழ்த்த போதுமானதா இருக்குமா என்பது எனக்கு தெரிஞ்சு சந்தேகம். ஏன்னா பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில ஒரு திமுக அதாவது கம்பைன்ட் ஓட் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி என்டிஏ அதோட டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஹெல்தி லீடு தான் இங்கே திமுக இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ அது லேடி கேண்டிடேட்டு கொஞ்சம் கனெக்ட் கொஞ்சம் இருக்கிறதால நான் வந்து இந்த தொகுதியில வந்து திமுக மீண்டும் ஒரு எட்ஜ் கொடுப்பேன் இந்த தொகுதியில். ஓகே.
அடுத்து மாதாவரம் சட்டமன்ற தொகுதி. மாதாவரம் சட்டமன்ற தொகுதி பார்த்தோம்னா கடந்த 2 முறை திமுகவை சேர்ந்த சுதர்சனம், அவர் மாவட்ட செயலாளர், அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா சுதர்சனம் வந்து கிட்டத்தட்ட 50% ஓட்டிங் எடுத்துட்டாரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட மூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி வந்து 31% ஓட்டு எடுத்திருக்காரு. அவரும் மாவட்ட செயலாளர் தான் அவரு. நாம் தமிழருக்கு வந்து இங்க 27,000 ஓட்டு கிடைச்சிருக்கு, 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்களின் மையத்துக்கு ஒரு 15,000 ஓட்டு வந்திருக்கு, அதில் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த தொகுதியில் இப்போ சுதர்சனம் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றோம். மீண்டும் அதிமுக மூர்த்திக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிருத்திகா ஏழுமலை நாம் தமிழர் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேலேருந்து எம்எல் விஜய் பிரபு கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து மக்கள் நீதி மையம், டிவிகே டிரான்ஸ்ஃபர், நாம் தமிழர்ல கூட ஒரு பகுதி டிவிகே வரும். சுற்றி அதை தாண்டி மூர்த்தி ஓரளவு ஹோல்ட் பண்ணிடுவார் ஏடிஎம்கே பேஸ் ஓட்டை. ஆனால் அங்கே இப்போ கடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல அதிமுக வந்து இங்கே 40,000 ஓட்டு எடுத்திருக்கு, என்டிஏ வந்து 43,000 ஓட்டு இருக்கு. ஸோ 94,000 ஓட்டு இங்கே ஃபுல் ட்ராப்பு. ஓரளவுக்கு ஒரு 2/3 ஆஃப் ஓட்டு வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க அதிமுக. அது டிவிகே நோக்கி போகும். ஸோ இது திமுக என்னதான் கொஞ்சம் ஓட்டு இருந்தாலும் திமுக லீடு வந்து இங்க பார்லிமெண்ட்ல இது கம்பைன்டு ஓட்டோட கிடைச்ச லீடே பார்த்தீங்கன்னா 80,000 அதிமுக கூட்டணி என்டிஏ ஓட்டோட திமுக கூட்டணி எடுத்த ஓட்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 டிஃபரன்ஸ். அது வந்து ஸோ ஹெல்தி லீடு, வெரி வெரி ஹெல்தி லீடு. ஸோ திமுக என்னதான் கொஞ்சம் ஓட்டு வாக்கள் இழந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இந்த தொகுதியிலையும் வந்து தாவேகா 2வது இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பெறுறாங்களா இல்லையான்றது வெயிட் பண்ணிப்பாங்க. ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த மாதாவரம் சட்டமன்ற தொகுதி. அடுத்து திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி. திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி வந்து இந்த முறை திமுக கடந்த 2 முறை திமுக கேபிபி சாமி அவர் குடும்பத்தில் இருந்த நபர் தான் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. கேபி சங்கர் கடந்த முறை வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் சீட்டு கொடுக்கப்படலை, சிபிஎம் கொடுத்துருக்காங்க சீட்டை. ஸோ கேபி சங்கர் கடந்த முறை 44.3% ஓட்டு எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த தொகுதியில சீமான் போன முறை கண்டெஸ்ட் பண்ணதால கொஞ்சம் ஃபைட் இருந்துச்சு. அதிமுக இருந்து குப்பன் அவங்க 25.4% எடுத்திருக்காங்க. சீமான் ஒரு ஆல்மோஸ்ட் 25% போட்டு எடுத்திருக்காரு. மக்கள் நீதி மையத்துக்கு பெருசாக இங்கே ஓட்டு வரல. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா சிபிஎம் சுந்தர் ராஜன் போட்டிடுறாரு, அதிமுக குப்பன் மீண்டும் போட்டிடுறாரு, நாம் தமிழர் இருந்து சத்யா பாஸ்கர், திமுக செந்தில்குமார். ஸோ நாம் தமிழர் ஓட்டு எந்த அளவுக்கு இங்கே ரீட்டைன் ஆகுது, எந்த அளவுக்கு டிவிகே நோக்கி போகுதுன்றது பார்க்கணும். திமுக ஓட்டும் கொஞ்சம் டிவிகே நோக்கி போகும். இதுல அதிமுக கேபி சாமி ஓரளவுக்கு சீமான் கண்டெஸ்ட் பண்ணுவோம் 25% ஓரளவுக்கு ஓட்டை ஹோல்ட் பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. எத்தனை வாக்கு திமுக இழக்குது டிவிகேக்கு, நாம் தமிழ் எத்தனை வேலை இழக்குதுன்ற பொறுத்தா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஃபைட்டில் இருக்கும். பட் சிபிஎம்க்கு ஒரு எட்ஜு 10% ஓட்டு அவங்க இழந்தாலும் சிபிஎம் இங்கே வந்து டிவிகேக்கு வந்து பெருசாக சஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். அடுத்து ஆர்கே நகர், செல்வி ஜெயலலிதா இறுதியாக போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ஆர்கே நகர். ஆர்கே நகர் இப்போது திமுக சிட்டிங் சீட். திமுக ஜான் எபினேசர் அவர் போட்டிட்டு பெற்ற 21 ஜான் எபினேசர் வந்து 51% ஓட்டு எடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட RS ராஜேஷ் அதிமுகலேருந்து அவங்க வந்து 28.4% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இவங்க வந்து 20,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையத்துக்கு இங்க 17 ஓட்டு, 6% ஓட்டு இப்படி இருக்கு. இப்போ வந்து மீண்டும் ஜான் எபினேசர் RS ராஜேஷ் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழ்ல இருந்து வெனிலா தாய்மனோன் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிக்கு வந்து மேரி வில்சன் அவங்க சத்தி மாமா அந்த குடும்பத்தில் வரவங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே ஒரு லீடு ஓரளவுக்கு டீசெண்டான லீடு திமுக எடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து அதிமுக கண்டெஸ்ட் பண்றதால கொஞ்சம் ஓரளவுக்கு அதிமுக ஒரு ஓட்டு ஹோல்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற அவங்களோட ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஓட்டிங் இருக்கும்.
மக்கள் நீதி மய்யம் ஓட்டும் நாம் தமிழர் ஒரு ஓட்டும் ஒரு பகுதியும் டிவிக்கு போகும். திமுக எவ்வளவு வாக்குகளை இங்கு இழக்கிறாங்க அப்படின்றதும் பொறுத்து இருக்கு. ஸோ அதுவும் மெயின் ரீசன். ஸோ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்தாலும் திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இந்த தொகுதியில் இருக்கும் தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுறதால அதிமுக அந்த தொகுதி 2வது இடம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து மக்களை மையம் இந்த கம்மியாக தான் எடுத்திருக்கு, நாம் தமிழரும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்குன்றதால நாம் தமிழரும் நின்றுடுவாங்க. அவங்க ஓட்டு எடுத்த ஒரு 50% ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதிமுக 2வது இடம் வருவதற்கு வாய்ப்பு இங்கே நிறைய இருக்கிறதால இதில் வந்து நான் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். அடுத்து திரு விஜய் போட்டியிடுகின்ற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. கடந்த முறை இந்த தொகுதி வந்து திமுக வென்றது. திமுக சேர்ந்த சேகர் 53% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக கூட்டணியில் அப்போ பெருந்தலைவர் மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன், அந்த கட்சியை சேர்ந்த என்ஆர் தனபாலன் வந்து வெற்றாலை சிம்பலாக கண்டெஸ்ட் பண்ணி அவர் வந்து 25% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் வந்து இங்கே ஒரு 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையமும் ஒரு 8% ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த தொகுதியில். ஸோ இங்கே வந்து இப்போ விஜய் கண்டெஸ்ட் பண்ணுறதால மக்கள் நீதி மையம் ஓட்டு ஃபுல்லாக வந்துடும், நாம் தமிழர் ஓட்டில் பாதி வந்துடும். முக்கியமாக இப்போ இந்த தொகுதி வந்து அதிமுக கூட்டணியில் பாமக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பாமக திலகமாமா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க 24 திண்டுக்கல் பார்லிமெண்ட் கண்டெஸ்ட் பண்ண கேண்டிடேட் இவங்க. ஸோ திண்டுக்கல்ல போட்டிட்டவங்க வந்து இப்போ சென்னையில் போட்டிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த தொகுதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்போவே ஒரு ஃப்ரீ ஹிட்டு தான். ஸோ திமுகவுக்கும் தவேக்காக தான் இங்கே போட்டியே அப்படின்ற மாதிரி தான் வராங்க. திலகமாமா பெருசாக இப்போ அதிமுக எடுத்தது 50,000 ஓட்டில் 25% எடுத்திருக்காங்க. அதில் ஒரு 15% ஓட்டு மேலே இவங்க எழுதுறாங்க. ஸோ மக்கள் நீதி மையம் ஓட்டு எழுதுறாங்க இவங்க ஓட்டு. ஸோ இதுவே கிட்டத்தட்ட 30% கிட்ட விஜய் ஓட்டு கொண்டு வந்துடும். இதுல திமுக எவ்வளவு வாக்குகளை இழக்குது அப்படின்ற அந்த 52% எவ்வளவு இழக்குதுன்றது தான். 52%லேருந்து ஒரு 10-15% திமுக கண்டிப்பா இழக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த எம்எல்ஏவும் பெருசாக பாப்புலர் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து திமுக 2019 முன்னாடி 16 அதிமுக வெற்றி பெற்றது தொகுதி. இது மாவட்ட செயலர் தொகுதியும் கிடையாது. அதனால நான் இந்த தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஆஸ் ஆன் டேட் விஜய்க்கு வின்னிங் சான்சஸ் இந்த தொகுதியில நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இன்னொரு ஸ்டார் தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடுகின்ற கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. கடந்த முறை இந்த தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 60% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. அவர் எடுத்து போட்டிட்டு ஆதி ராஜாராம் அதிமுக 20% எடுத்திருக்காரு. மக்கள் நீதி மையம் திரு ஜெகதீஷ் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ண அவங்க 14,000 ஓட்டு, அதாவது 8.5% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இருந்து 6% ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த தொகுதியில் என்ன அதிமுகவில் சந்தான கிருஷ்ணன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டாலின் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு எதிர்த்து அதிமுக சந்தான கிருஷ்ணன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழர் இருந்து சவுந்தர பாண்டியன் லவுதர் சேர்த்துன்னு ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. அப்புறம் டிவிகேலேருந்து விஎஸ் பாபு, இவர் அதிமுகலேருந்து போனவர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக டிவிகே தான் 2வது வரும், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. மக்கள் நீதி மையம் ஓட்டு ஃபுல்லாக வந்துடும். அதிமுக 20% பொருளை வந்துடும். 20% அதிமுக டெபாசிட் போக கூட வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுவேன். நாம் தமிழர் ஓட்டுலேயும் ஒரு ஸ்மால் செக்ஷன் வந்துடும். திமுக 60% ஸ்டாலின் ஒரு 10-15% இழக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டாலின் 45-50% ஓட்டு எடுத்துருவார். ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் ஜெயிச்சிருவார். 2வது இடத்துல தாவேக்கா வரும். இந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் போக வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியில். அடுத்து வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதி இன்னொரு ஸ்டார் அட்ராக்ஷன் பெற்ற தொகுதி. தாவேக்காலேருந்து ஆதவர்ஜுனா கண்டெஸ்ட் பண்ற தொகுதியில். திமுகவிலேருந்து அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன், அவருடைய மகன் கார்த்திக் மோகன் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுகவிலிருந்து முன்னாள் மத்திய சென்னை எம்பி SR விஜயகுமார் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் வந்து ரோஷினி கண்டெஸ்ட் பண்றாங்க. கடந்த முறை இங்க வந்து வெற்றி அழகன், அதாவது பேராசிரியர் அன்பழகன் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகனோட கிராண்ட்சன் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் கண்டெஸ்ட் பண்ணி 53% ஓட்டு இந்த தொகுதியில் எடுத்தாரு. அவர் எடுத்து இப்போ ஜெயஸ்ரீ பிரபாகர் அதிமுக கண்டெஸ்ட் பண்ண, அவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் இப்போ தாவேக்கால இருக்காரு.
அவர் ஒரு 27% எடுத்திருக்காரு. மக்கள் நீதி மையமுக்கும் இங்க ஒரு 9% ஓட்டு கிடைச்சிருக்கு. 13,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இங்க மக்கள் நீதி மையம் ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டுல பெரும்பகுதி ஆதவ அர்ஜுனாவுக்கு போகும். ஸோ அந்த 27% எஸ்ஆர் விஜயகுமார் எந்த அளவுக்கு ரீட்டைன் பண்ணுவாரு அப்படின்றதான் எங்க விஷயம். பிளஸ் கார்த்திக் மோகன் 53% அவர் ரீட்டைன் பண்ணுவாரு என்றதுதான் அதுவும் பார்க்கணும். இந்த தொகுதி பார்த்தோன்னா கடந்த பார்லிமெண்ட்லேயே ஒரு ஹெல்தி ஓரளவுக்கு டீசெண்டான லீடு தான் அங்கே கிடச்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு இப்போ பார்லிமெண்ட்ல 72,000 ஓட்டு திமுக, 76,000 ஓட்டுல ஆல்மோஸ்ட் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ 53% எடுத்தவங்க 45% ஒரு ரிட்டைன் பண்ணுறாங்க. அந்த கார்த்திக் மோகன் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வெளில போகிறது தாவைக்காக தான் போகும். இதில் எஸ்ஆர் விஜயகுமார் மாவட்ட செயலாளர்ன்றது அவர் மேபி கொஞ்சம் நீட்டம்னா அவர் ஒரு 7% இருக்கலாம். நாம் தமிழர் இதுன்னு கொஞ்சம் நாம் தமிழர் வாக்கில் பாதி போகும். தாவைக்கா மக்கள் நீதி மையம் வாக்கு வந்து முழுசாக போனாலும் இது இன்சஃபிஷியண்டாக தான் இருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த தொகுதி வெற்றி பெறுவது. ஸோ உறுதியாக கார்த்திக் மோகன் இங்கே வெற்றி பெறுவார்னு நோக்கலாம். அடுத்து திருவிக நகர் தொகுதி. இதுவும் ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் பெற்ற தொகுதி தான் இது. இந்த தொகுதியில் வந்து இந்த முறை மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவரின் மனைவி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் இங்கே அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடுறாங்க. திமுகலேருந்து KS ரவிச்சந்திரன் போட்டியிடுறாங்க. நாம் தமிழ்லேருந்து ஜெகதீஷ் சந்தர், டிவிகேலேருந்து MR பல்லவி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா 21 திமுக வேட்பாளர் P. சிவகுமார், இவர் தான் 2016 வெற்றி பெற்றார். இவர் தான் 60% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. 2வது இடத்துல PL கல்யாணி அதிமுக வேட்பாளர், அவங்க 20% தான் இங்கே ஓட்டு வந்திருக்கு. நாம் தமிழருக்கு வந்து இங்கே ஒரு 8% ஓட்டு இருக்கு. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 9,000 ஓட்டு இப்படி இருக்கு. இப்போ இதுல பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல சின்ன டிப்டி டிஎம்கேக்கு வந்திருக்கு 72,000 ஓட்டு பட்டான எடுத்திருக்காங்க. அதிமுக பார்லிமெண்ட் 17,000 ஓட்டு தான் வந்திருக்கு. அப்போ டெபாசிட்டே இழந்திருக்காங்க அதிமுக பார்லிமெண்ட்ல. அவங்க இப்போ சட்டமன்றத்தில் எடுத்தது கம்மி. ஸோ இங்க வந்து இவங்களும் கம்பைன்ட் ஓட்டு கொஞ்சம் அதிமுக இந்தியர் கம்பைன் ஓட்டு கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ இதில் நாம் தமிழருக்கு இங்கே பெருசாக ஓட்டு. இன்ஃபேக்ட் இந்த தொகுதியில் நாம் தமிழருக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது பார்லிமெண்ட்ல. ஸோ என்னை பொறுத்தவரை இதில் வந்து இங்கே வந்து மக்கள் நீதி மையம் ஓட்டும் கொஞ்சம் வெளில இருக்கு. பட் தாவேக்கால இந்த தொகுதியில் ஒரு இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஏற்கனவே உள்ளக்குள்ள அந்த பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் சென்ட்ரிக்காக தான் சில கேம்பெயின் போயிட்டு இருக்கிறதால நாம் தமிழர் வாக்குகளும் தாவேக்காவோட மக்கள் நீதி வாக்குகளும் பெரிய அளவுக்கு பொற்குடி நோக்கி வரலாம். ஸோ ஃபைட்டு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி தகவல் இருக்குது. பட் க்ளோஸ் ஃபைட்டாக இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். ஏன்னா திமுகவோட பேஸ் ஓட்டுன்றது இந்த தொகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால திமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் ஒரு எட்ஜ் கொடுப்பேன். அடுத்து எக்மோர் சட்டமன்ற தொகுதி. எக்மோர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை திமுக சேர்ந்த தமிழன் பிரசன்னா கண்ட போட்டியிடுறார். கடந்த முறை வந்து பரந்தாமன் அவர் ஒரு திமுகவோட செய்தி தொடர்பாளர், அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் வந்து இங்கே 58.2% ஓட்டு எடுத்தாரு. அவர் எடுத்து ஜான் பாண்டியன், அதாவது அதிமுக கூட்டணி கட்சி ஜான் பாண்டியன் கண்டெஸ்ட் பண்ணாரு. இங்கே அவர் சென்னையில் பெருசாக ஓட்டு கிடையாது. அவர் கண்டெஸ்ட் பண்ணி 25% ஓட்டு எடுத்தாரு. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் வந்து U. பிரியதர்ஷினி, அவங்க வந்து 9,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து இவங்க ஒரு 6,000 சுற்றம் ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா தமிழன் பிரசன்னாக்கு எதிராக அதிமுக வந்து அபிஷேக் ரங்கசாமி ஒரு அதிமுக கண்டெஸ்ட் பண்ண ஒரு யங் கேண்டிடேட்டு, அவர் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் இருந்து சரண்யா கண்டெஸ்ட் பண்ணாங்க. டிவிகேலேருந்து ராஜ்மோகன் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா பார்லிமெண்ட் நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா இங்கே திமுகவுக்கு பெருசாக இல்லை.
இங்க வந்து என்டிஏ ஓட்டு திமுக அதிமுக ஓட்டு அதிகமா இருக்கு. நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் மார்ஜினலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்க. ஸோ இந்த தொகுதியில என்டிஏ ஓட்டு ஜாஸ்தியா இருக்கிறதால கொஞ்சம் அந்த ஓட்டுல விஜய் கொஞ்சம் பிரிக்கலாம். அதிமுக அவங்களோட பேஸ் ஓட்டு ஒரு ரிட்டைன் பண்ணிடுவாங்க. நாம் தமிழருக்கு பெருசா ஜம்ப் இருக்கா, நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையும். எது எப்படி இருந்தாலும் திமுக வந்து இங்க ஒரு ஹெல்தி லீட்ல இருக்காங்க இந்த தொகுதியில. அந்த லீடை வந்து திமுகவால ஹெல்தி லீட் என்னதான் குறைஞ்சாலும் அந்த லீடை வந்து திமுகவால இது 10-20% ஓட்டு குறைஞ்சாலும் அது டிவிகேக்கு சஃபிஷியண்டா இருக்குமான்றது இல்லை. ஏன்னா நாம் தமிழரோட ஓட்டிங் கம்மியாக தான், மக்கள் நீதி மையமும் ஓட்டிங் கம்மி தான். மேபி கொஞ்சம் என்டிஏ ஓட்டு கொஞ்சம் ஸ்விட்ச் ஆகலாம், பட் சஃபிஷியண்டா இருக்காதுன்றதால நான் வந்து இந்த தொகுதியிலையும் திமுக வேட்பாளர் பிரசன்னா வெற்றி பெறுவார்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதி வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டெஸ்ட் பண்ற தொகுதி. கடந்த முறை திமுக ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி கண்டெஸ்ட் பண்ணி 53.5% ஓட்டு எடுத்திருக்காரு. ஜெயக்குமார் வந்து 30.4% ஓட்டு தான் இங்க எடுத்திருக்காரு. மக்கள் நீதி மையம் இங்க ஒரு 8000 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இருந்து ஒரு 7000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த முறை திமுக ஜுபைர் கான் கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக ஜெயக்குமார் அவர்களுக்கு மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் வந்து பாபு மயிலம், அப்புறம் தாவைக்கா வந்து விஜயதாமுன்றவர் கண்டெஸ்ட் பண்றாரு. இந்த தொகுதியில் ஃபர்ஸ்ட் எவ்வளவு முஸ்லீம் ஓட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இந்த தொகுதியில மீனவர் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. அதனாலதான் அதிமுக வேட்பாளர்ல இவர் ஜெயக்குமார் வந்து 30% எடுத்திருக்காரு. காரணம் இங்க மீனவர் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. வன்னியர் ஓட்டு கொஞ்சம் இந்த தொகுதியில இருக்கு சிக்னிபிகண்டா. நாடார் ஓட்டு, ஆயுதராடு மற்றும் இங்க முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. இதுதான் இங்க ஜெயக்குமாருக்கு என்ன பிரச்சனை, இங்க முஸ்லீம் வாக்குகளும் இளைஞர்கள் வாக்குகள் பெருசா வரும்ல. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவர் இளைஞர்கள் வாக்குகளுக்கு வந்துட்டு இருந்துச்சு, முஸ்லீம் வாக்குகள் வரல. ஸோ அதுதான் ஜெயக்குமார். இது ஜெயக்குமார் கடந்த முறை தான் எடுத்த அந்த 30% இங்க ரீட்டைன் பண்ணாலே ஒரு வாய்ப்பு இருக்கு. 30% ரீட்டைன் பண்ணா ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் இழந்தாருன்னா கஷ்டம். திமுக எவ்வளவு வாக்குகளை இங்க இழக்கும்ன்றதுதான் இங்க இழக்கும்ன்றதுதான் கொஸ்டினுங்க. ஓரளவு இப்போ சுபேர் கான் நல்லா இருக்கிறதால முஸ்லீம் ஓட்டு ஒரு கன்சால்டேட் ஆயிடும். மீனவர் பிளஸ் வன்னியர் ஓட்டு மட்டுமே ஜெயக்குமார் சஃபிஷியண்டா இங்க வெற்றி பெறுறது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ எது அப்படின்னாலும் நான் வந்து இங்க சுபேர் கானுக்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்குறேன். ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருக்கும். நம்ம சுபேர் கான் நிறைய ஓட்டுகளை தாவேக்காவே இங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கும். பட் எப்படி எவ்வளவு ஓட்டு எப்படி பிரியும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்க வந்து க்ளோஸ் ஃபைட்ல நான் சுபேர் கானுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன் நான் இந்த தொகுதி. ஏன்னா இது ஜெயக்குமார் கண்டெஸ்ட் பண்ண அவர் ஏடிஎம்கே ஓட்டை ஹோல்ட் பண்ணிட்டாருன்னா இவங்களுக்கு கஷ்டமாயிடும். டிவிகேக்கு வந்து ஓட்டு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆனால் உண்மை என்னன்னா, இதே ஜெயக்குமார் வந்து தாவேக்கால இந்த தொகுதி கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா ஷுவரா தாவேக்கால இருக்கும்போது அவருக்கு இளைஞர்கள் ஓட்டு உள்ள வந்துடும். முஸ்லிம் ஓட்லயும் அவரு பிஜேபி தான் பிரச்சனை, நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்ற முஸ்லிம் ஓட்டு இருக்கலன்னா அவரே சொல்லியிருக்காரு, என் தொகுதியில் முஸ்லீம் ஓட்டு போடாதனால தான் நான் தோத்தேன்னு அவரே சொல்லியிருக்காருல. அந்த முஸ்லீம் ஓட்ல கன்வின்ஸ் பண்ண முடியும். ஸோ தாவேக்கால கண்டெஸ்ட் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஸோ இது க்ளோஸ் ஃபைட். நம்ம ஒருவேளை திமுக ரொம்ப நிறைய வாக்குகள் இங்கே இழந்துட்டா அப்போ தாவேக்காவுக்கு எட்ஜ், அப்போ கூட ஜெயக்குமாருக்கு எட்ஜ் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ நான் வந்து க்ளோஸ் ஃபைட்டர் சுபேர் கானுக்கு இங்கே ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன். அடுத்து ஹார்பர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஹார்பர் சட்டமன்ற தொகுதியிலேயும் இந்த முறை ஒரு நல்ல ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அமைச்சர் சேகர் பாபு சட்டம் போட்டியிருக்கு. கடந்த முறை சேகர் பாபு வந்து 59% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் வினோஜ் பி செல்வம் அவர் 32% எடுத்திருக்காங்க. அப்புறம் மக்கள் நீதி மையத்துக்கு இங்க ஒரு 3000 ஓட்டு, நாம் தமிழருக்கு 3000 ஓட்டு. பெருசா இந்த கட்சியில் பெருசா ஓட்டு கிடையாதுங்க. ஸோ இந்த முறை பார்த்தோம்னா சேகர் பாபுக்கு எதிராக அதிமுக ராயபுரம் மனோ கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் இருந்து ஃபைசான் ஷெரீப், டிவிக்கு இருந்து சீனோரா அசோக் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த பார்லிமெண்ட் பொசிஷன் இந்த தொகுதியில் பார்த்தோம்னா இது வந்து மத்திய சென்னை பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும். ஸோ ராயபுரம் மனோ கொஞ்சம் நல்ல கேண்டிடேட். கொஞ்சம் அவர் ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு அவர் ஓட் பேஸ் ரீட்டைன் பண்ணாலும்
சேகர் பாபுவோட மேன் பவர் இங்கே அதிகம், அவர் நெட்வொர்க் கொஞ்சம் அதிகம். அதுலேயே ஒரு வந்து ராயபுரம் ரொம்ப 30% ஓட்டு ரீடைன் பண்ணாலும் தாவேக்கா ஓட் ஸ்பிரிட்ஸ் அங்கே கொஞ்சம் இருக்கும். அவங்களோட மேன் பவர் அதிகமாக இருக்கு. திமுகலேருந்து வெளில வர ஓட்டு கொஞ்சம் தாவேக்கா கொஞ்சம் போகும். இப்படி இருந்தாலும் இங்கே சேகர் பாபு வந்து ஒரு 35-40% ஓட்டு எடுத்துருவாரு. அது வந்து சஃபிஷியன்ட் அவர் வெற்றி பெறுவதற்கு என்றுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த தொகுதியில் சேகர் பாபு மீண்டும் வெற்றி பெற சூழல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகின்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. கடந்த முறை இந்த தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 69% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அவர் பாமக வேட்பாளர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து டெபாசிட் கிடைச்சிருக்கு, 23,000 ஓட்டு எடுத்து டெபாசிட் எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து ஜெயசிம்மராஜா அவங்க 9,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஐஜேகே கண்டெஸ்ட் பண்ணாங்க, மக்கள் நீதி மையம் கண்டெஸ்ட் பண்ணல, அவங்க 4,000 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் எடுத்து ஆதி ராஜாராம் அதிமுக கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நாம் தமிழ்ந்து ஆயிஷா பேகம் அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேலேருந்து டி செல்வம் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்லேயே திமுக இங்க ஒரு ஹெல்தி லீட்ல ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்க அதிமுகவோட என்டிஏ ஓட்டு தான் பார்லிமெண்ட்ல இங்க அதிகமா இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் சட்டமன்றத்தில் கிடைக்கிற ஓட்டுக்கு கிட்ட திமுக இதுலேயே எடுத்துட்டாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஓட் ஸ்பிட் ஆனாலும் இது வந்து ஆதிராஜாராம் முதல் டெபாசிட் வாங்குறாருன்னு பார்க்கணும். திமுக கிட்ட இருந்து வெளில ஓட்டு போய் தாவேக்காக போகுதான்னு பார்க்கணும். அவங்களும் டெபாசிட் வாங்குற அளவு வாங்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஃபைட்டே கிடையாது. 2வது இடத்துல வர டெபாசிட் வாங்குறாரா இல்லையான்னு தான் பார்க்கணும். ஆதிராஜாராம் நல்ல ஒரு கேண்டிடேட் தான். அவர் இது கொஞ்சம் ஏதோ ஒர்க் ஏடிஎம்கே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி டெபாசிட்டை தக்க வச்சிருப்பாரு. பட் அது இன்சஃபிஷியண்டாக தான் இருக்கும். தாவேக்காவுக்கு வந்து இங்கே 3வது இடத்துல இங்கே போக வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியில். ஸோ என்னை பொறுத்தவரை இங்கே வந்து மீண்டும் உதயநிதி வெற்றி பெற சூழலில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த டாக்டர் ஏழன் வந்து வெற்றி பெற்றாரு. அவர் எதிர்த்து கடந்த முறை குஷ்பு கண்டெஸ்ட் பண்ணாங்க. குஷ்பு வந்து 30% எடுத்தாங்க. 53% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு KM ஷாரி போட்டு ஒரு 16,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் 8,000 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. இந்த முறை ஏழன் எதிராக அதிமுகவிலிருந்து வளர்மதி அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நாம் தமிழர் இருந்து களஞ்சியம் டிவிகே ஜேசிடி பிரபாகர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஜேசிடி பிரபாகரால் இங்க அதிமுக வாக்குகள் கொஞ்சம் டேமேஜ் பண்ண முடியும். இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்லேயே ஒரு அந்த என்டிஏ கேண்டிடேட் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க. இங்க என்டிஏலேருந்து வினோஷ் பி செல்வம் கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்காரு பார்லிமெண்ட்ல. அதனால அதிமுக தேமுதிக கூட்டணின்ற பெரிய அளவுக்கு அவங்க ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல. ஸோ இதுல வந்து ஜேசிடி பிரபாகர் எவ்வளோ அதிமுக வாக்குகளை பிரிக்கிறாருன்றது ஒரு விஷயம். திமுகவிலேருந்து வெளில வர வாக்குடைய வாக்குகள் எந்த அளவுக்கு அவருக்கு அக்செப்டபிளா இருக்கு அவளை அக்செப்ட் பண்ணி போடுவாங்க அதுவும் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் 2வது இடத்துக்கான ஃபைட் இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஜேசிடி பிரபாகர் 2வது இடம் வர வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் ஏழன் வந்து இங்க வந்து அந்த அடிப்படையில் ஏழன் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் 1000 விளக்கு தொகுதியில். அடுத்து அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி. அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்த மோகன் அவர்கள் கடந்த முறை 49% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. அவர் ஏற்று போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவங்க 32% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையத்துக்கு இங்கே 17,000 ஓட்டு வந்துட்டு 10% ஓட்டு வந்திருக்கு. நாம் தமிழருக்கு இங்கே ஒரு 6% வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த முறை வந்து திமுகவை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலர் சிற்றரசு கண்டெஸ்ட் பண்றாரு. கோகுலேந்திரா மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் சங்கர்னு வேட்பாளர் கொடுத்து டிவிகே ராம்குமார் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த மக்கள் நீதி மையம் ஓட்டு ஃபுல்லா அப்படியே வந்துடும். நாம் தமிழர் ஓட்டுலேயே ஒரு பகுதி வரும். அதிமுக ஓட்டுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வரும். திமுக ஓட்டு எந்த அளவுக்கு இங்க பகுதி சிற்றரசு ஒரு மாவட்ட செயலாளர்ன்றத ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நான் இங்க ஃபீல் பண்றேன். ஸோ இங்க வந்து
டெக்னிக்கலி நினைச்சா டிவிகே இது அதிமுக ஓட்டு எந்த அளவுக்கு ஹோல்ட் ஆகுது. கடந்த மாதிரி 32% கூகுள் இந்த எடுத்தாங்க. அந்த 32% ஓட்டு வந்து ஓரளவுக்கு ஒரு 20-25% டீடைன் பண்ணிட்டா அப்போ கஷ்டம். அது 25% கீழே அந்த ஓட்டு போகும்போது அப்போ தாவேக்காவுக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ என்ன பொறுத்தவரை இங்க ஃபைட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். எவ்வளவு வாக்குகள் திமுக ரிட்டைன் பண்ணுது, ஏடிஎம்கே ரிட்டைன் பண்ணுதுன்னு பொறுத்தா இருக்கு. ஸோ நான் ஒரு க்ளோஸ் ஃபைட்ல சிற்றரசுக்கு இங்க எட்ஜ் நான் கொடுப்பேன். அடுத்து வந்து விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக பிரபாகர் ராஜா கடந்த முறை போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அவருக்கு எதிர்த்து விருகை ரவி அவர் 33% ஓட்டு எடுத்தாரு. மக்கள் நீதி மையம் ஸ்நேகன் இங்க 10% ஓட்டு எடுத்தாரு. நாம் தமிழர் இங்க 6000 ஓட்டு இப்படி 6% ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பிரபாகர் ராஜா மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. விருகை ரவி அவரை எடுத்து போட்டிடுறாரு. நாம் தமிழர் இருந்து சந்தோஷ், டிவிகேல சபரிநாதன் விஜயோட டிரைவர் பையன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, இங்க போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இதையும் நீங்க டிஎம்கே எவ்வளோ ஹோல்டு பண்றாங்க சீட்ஸ் அப்படின்றத பார்க்கணும். இங்க வந்து மக்கள் நீதி மையம் ஓட்டு பெருசா எப்படி வந்துடும், விருகை ரவி எந்த அளவுக்கு ஓட்டு இங்க ஹோல்டு பண்றாருன்றது அது ஒரு விஷயம். திமுக எந்த அளவுக்கு ஓட்டு இங்க ஹோல்டு பண்ணுது அது ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க பிரபாகர் ராஜாவுக்கு நான் ஒரு இங்க எட்ஜு கொடுப்பேன் நான் இந்த தொகுதியில. அடுத்து சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டியிடும் தொகுதி. கடந்த 2 தேர்தலில் அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கார். 2021 அவர் 50% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட சைதை துரைசாமி அதிமுகல இருந்து அவர் 31% எடுத்திருக்காரு. மக்கள் நீதி மையத்தை ஸ்நேகப்பிரியா அவங்க ஒரு 13,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இருந்து பி சுரேஷ்குமார் அவங்க ஒரு 10,000 ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த முறை அதிமுக கண்டெஸ்ட் பண்ணல, அமமுகவுக்கு இந்த சீட்டு கொடுத்து கண்டெஸ்ட் பண்ணுங்க. அமமுக செந்தமிழன் அவர் போன முறை கண்டெஸ்ட் பண்ணி 2000 ஓட்டு இருந்தா அவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டு அமமுகவுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதுதான் இங்க விஷயம். இப்போ நீங்க பார்லிமெண்ட் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா என்டிஏ ஓட்டு வந்து தமிழிசை வந்து கொஞ்சம் இவங்களை அதிமுகவோட ஜாஸ்தியாக ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் டிவிகே ஒரு ஓட் ஸ்பிரிட் வந்து இந்த தொகுதியில் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ டிவிகே வந்து ஒரு நல்ல ஹெல்தி ஓட் ஸ்பிரிட் பண்ணுவாங்க. டிவிகே ஓட்டு மேலே வந்து மக்கள் நீதி மையம் ஓட்டும் கொஞ்சம் அங்கே போகுன்றதால ஓரளவுக்கு ஒரு இவர் மா சுப்பிரமணியன் 10% ஓட்டு அப்படி இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு அவர் கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான் இருப்பாருங்க, சேஃபாக தான் இருப்பார். பட் 2வது இடத்துக்கு வந்து இங்கே டிவிகே தான் வரும் இந்த தொகுதியை பொறுத்தவரை. அடுத்து தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி. அதிமுகவுக்கு சென்னையில் வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒரே ஒரு சில தொகுதிகளில் இதுவும் ஒரு தொகுதி. கடந்த முறை அதிமுக வந்து வெறும் 150 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்துச்சு. காரணம் இங்க வந்து இந்த வெஷ்மாம்பலம் அங்கே இருக்க பிராமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த பழக்கருப்பையா ஒரு 10% ஓட்டு போன வாட்டி பிரிச்சாரு. இப்போ டிஎம்கே சேர்ந்த ஜே கருணாநிதி அவர் 41%, சத்யநாராயணன் அதிமுகவை சேர்ந்தவர் அவங்களும் 41% முடிச்சு எடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு இங்க பெருசா 8000 ஓட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த தொகுதியில இப்போ வந்து தாவேக்கான் பொதுச்செயலர் புசி ஆனந்த் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் ஒரு பிராமண வேட்பாளர் அனுஷா விஜயகுமார் ஃபீல் பண்றாங்க. அதிமுக சத்யநாராயண் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. திமுக சேர்ந்து திரு அன்பழகனோட மகன் ராஜா அன்பழகன் கண்டெஸ்ட் பண்றாங்க அந்த ஜே அன்பழகன் ஃபேமிலியிலிருந்து. ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு தாவேக்கா எப்படி தாவேக்கா ஓட் ஸ்பிளிட் பெருசா பண்ணணும்னா எப்படி அதிமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதி இது. தாவேக்கா எப்படி ஓட் ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல இந்த தொகுதியிலுமே நீங்க வந்து அதிமுக ஓட்டை விட என்டிஏ ஓட்டு அதிகம். எங்கெங்கெல்லாம் அதிமுக ஓட்டோட என்டிஏ ஓட்டு அதிகம்னா அங்கெல்லாம் தாவேக்காவுக்கு வந்து அந்த ஓட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மாற்றுன்னு போகக்கூடிய ஓட்டு அது ஆன்டி டிஎம்கே ஓட் ஃபார் சேஞ்சுன்ற ஓட்டா இருக்கும்.
ஸோ அதில் வந்து புஷி ஆனந்த் வந்து பெரிய அளவுக்கு புஷி ஆனந்த் வந்து பெரிய அளவுக்கு அதிமுக வாக்குகளை இங்கே பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால க்ளோஸ் ஃபைட் இருக்கும். நான் அதில் ஒரு ராஜா அன்பழகனுக்கு ஒரு எட்ஜு நான் இந்த தொகுதியில் கொடுப்பேன். காரணம் அதிமுக வாக்குகளை வந்து தாவேக்கா அங்கே பிரிக்குது. ஒருவேளை அப்படி டேமேஜ் அவங்க கம்மி பண்ணிட்டாங்கன்னா இவர் கூட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் இங்கே ஒரு அனுஷா ஒரு பிராமின் கேண்டிடேட் போட்டு எந்த அளவுக்கு ஓட்டு எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்த ஓட்டே கொஞ்சம் கம்மி தான். இங்கே 8000 ஓட்டு தான். அதில் ஆல்மோஸ்ட் அவங்க ரீட்டைன் பண்ணிடுவாங்க. பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு எந்த அளவுக்கு 12,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் ரீட்டைன் பண்ணலாம் அந்த ஓட்டு. ப்ளஸ் இதில் தாவேக்காவோட ஓட் ஸ்பிளிட் தான் இங்கே மெயின் இஷ்யூ. அடுத்து மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியும் திமுக சிட்டிங் சீட்டர். திமுகவை சேர்ந்த வேலு இங்கே எம்எல்ஏவாக இருக்காரு. அவர் கடந்த முறை இங்கே வந்து 45% ஓட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதிமுக சேர்ந்த நட்ராஜ் அவர் 37% எடுத்திருக்காரு. ஆக்சுவலி சிட்டி ஆவரேஜை விட அதிமுக இங்கே அதிகமாகவே எடுத்திருக்கு. மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஸ்ரீபிரியா அங்கே ஒரு 10% ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து இங்கே 10,000 ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து இப்போ இந்த முறை பாஜக சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழர் இருந்து அருண் ஐயங்கார்னு ஒரு பிராமணர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. டிவிகே இருந்து வெங்கட்ராமன் இன்னொரு பிராமணர் விஜயோட ஆடிட்டர் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற தகவல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழிசை இப்போ 3வது இடத்துல இருக்காங்க. இப்போ 36% ஓட்டில் எவ்வளோ ஒரு 15-20% தாவேக்காவுக்கு இந்த ஓட்டு வெளில இருந்தாங்கன்னா அது வந்து இப்போ பெரிய சிப்டேக்காக இருக்குன்னா மக்கள் நீதி மையம் ஓட்டும் கொஞ்சம் இருக்கும் போகும்போது. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் வந்து நான் தாவேக்காவுக்கு ஒரு சின்ன எட்ஜு கொடுப்பேன், ஒரு வின்னிங் சான்ஸு. ஏன்னா எவ்வளோ வாக்குகள் திமுகவும் கொஞ்சம் எந்தளவு வாக்குகள் இழக்குது அப்படின்றதும் பொறுத்து பார்க்கணும். ஒருவேளை தமிழிசை இது டெபாசிட் இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் தாவேக்கா ஜெயிச்சிடும். தமிழிசை டெபாசிட்டை காப்பாற்றி ஓரளவு ஓட்டை ரிட்டைன் பண்ணிட்டாங்கன்னா இது இவங்க திமுக வெற்றி பெற்றுரும். இங்கே வந்து நீங்கள் பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஓரளவுக்கு டீசெண்டான ஓட்டு தான் எடுத்திருக்காங்க அது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அந்த ஓட்டை மீண்டும் எடுக்க முடிஞ்சு டெபாசிட் காப்பாற்ற முடியுமா அப்படின்றதான் என்னை பொறுத்தவரை எனக்கு கிடைச்ச தகவல் டெபாசிட் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கிடைக்கிற தகவல் இருக்குது. ஸோ ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் டிவிகேக்கு நான் இங்கே ஒரு எட்ஜு நான் கொடுப்பேன். அடுத்து வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி. வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் சிட்டிங் காங்கிரஸ் சேர்ந்த ஆசான் மௌலானா அவர் தான் எங்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். கடந்த முறை வந்து அவர் வந்து 40% கம்மியாக ஓட்டு எடுத்தாச்சு. சென்னை முழுக்க திமுக 50% இருக்கும்போது இவர் 40% கம்மியான ஓட்டு எடுத்து தான் ஜெயிக்கிறாரு. அதிமுக சேர்ந்த அசோக் இங்கே 36-37% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் வந்து இங்கே 13% ஓட்டு எடுத்திருக்காங்க இங்கே. ஸோ நாம் தமிழர் அவங்களும் ஒரு 8% ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த முறை இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதே ஆசான் மௌலானா அசோக் 2 பேரும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழர் கீர்த்தனாவும் தாவேக்காரன் ஆர் குமார் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்லிமெண்ட் பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்டிஏ ஓட்டு வந்து அதிமுக ஓட்டோட கொஞ்சம் அதிகம். ஓரளவுக்கு என்டிஏ ஓட்டு கொஞ்சம் அதிமுக ஓட்டு கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா இந்த தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு அந்த ஓட்டு 100% டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது பார்க்கணும். ப்ளஸ் ஆனால் காங்கிரஸ் நிற்கிறத காங்கிரஸ் ஓட்டு கொஞ்சம் வெளில போகும் அப்படின்ற அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது என்னை பொறுத்தவரை இது ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்குது. இதில் அதிமுக வேட்பாளருக்கு நான் அங்கே ஒரு எட்ஜு நான் கொடுப்பேன். அடுத்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி வந்து தமிழ்நாட்டிலே போனது மோஸ்ட் பாப்புலேட்டட் அதிகம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் இது ஒன்று. கடந்த 2 முறை திமுகவை சேர்ந்த அரவிந்த் ரமேஷ் இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. அவர் அரவிந்த் ரமேஷ் கடந்த முறை 44% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக சேர்ந்த கேபி கந்தன் 35% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதிமுக ஸ்டேட் ஆவரேஜோட கொஞ்சம் அதிகமாக தான் இது. நாம் தமிழருக்கு இங்கே 10% இருக்கு. மக்கள் நீதி மையமுக்கு ஒரு 7% இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா அரவிந்த் ரமேஷ், கேபி கந்தன் அதே 2 பேர். அப்புறம் நாம் தமிழ்லேருந்து ஜெயலட்சுமி ராமன்,
டிவிகேல சரவணமூர்த்தி நினைக்கிறார். லாட் ஆஃப் இமிகிரண்ட் பாப்புலேஷன் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்க. இதில் பார்லிமெண்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயே திமுக ஒரு நல்ல ஹெல்தி லீடு வச்சுருக்காங்க. இவங்க அரவிந்த் ரமேஷ் எடுத்த ஓட்டில் ஓரளவுக்கு அந்த அரவிந்த் ரமேஷ் எடுத்த ஓட்டில் ஆல்மோஸ்ட் ரீட்டன் எடுத்துனாங்க. இங்கே வந்து நீங்கன்னா அது பெரிய மார்ஜின், பெரிய ஓட்டு எடுக்கணுன்றதால இங்கே வந்து அதிமுக ஓட்டு ஒரு சில என்டிஏ ஓட்டில் கொஞ்சம் டென்ட் விழுந்தாலும் அவங்களுக்கு வந்து டிவிகேக்கு வந்து இங்கே ஏதோ ஒரு சேலஞ்ச் கொடுக்க இன்சபிஷியண்டாக இருக்கும். கேபி கந்தன் ஓரளவுக்கு மாவட்ட செயலாளர் கொஞ்சம் ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணியிருக்காருன்றதால அவர் கொஞ்சம் ஓட்டு ரீட்டைன் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ 2வது இடத்துக்கு வந்துடும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே அரவிந்த் ரமேஷ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இந்த தொகுதியில இருக்காரு. ஏன்னா அது பெரிய தொகுதி, ஓட்டர்ஸ் அதிகம், 1,70,000 ஓட்டு அவங்க வின்னிங் ஓட்டு எடுத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு லட்சம் ஓட்டு மேல எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு அதிமுகவும் சரி இவங்களும் சரி அவ்வளவு ஓட்டு எடுப்பாங்களா? 1 லட்சம் ஓட்டு அப்படி எடுத்தாலே எனக்கு ஒரு 1,20,000 அப்படி எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் ரமேஷ்க்கு ஒரு எட்ஜு கிடைச்சிடும். பட் அதிமுக ஓட்டும் கொஞ்சம் நிறைய வெளில போறதால எனக்கு வந்து இவங்க ஒரு கொஞ்சம் ஓட்டு இழந்தாலும் இவங்க அரவிந்த் ரமேஷ் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியா ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் போட்டியிடுகிற தொகுதி. இந்த தொகுதி வந்து கடந்த 2 முறை அவர் தான் வெற்றி பெற்றிருக்கார். இதுல வந்து கடந்த முறை தாமோ அன்பரசன் வந்து கிட்டத்தட்ட 50% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எடுத்து போட்டு வளர்மதி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி 32% ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் சரத் பாபு அவங்க 20,000 ஓட்டு 8% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இருந்து கார்த்திகேயன் அவங்க ஒரு 7% எடுத்திருக்காங்க. இதுல வந்து இப்ப இந்த முறை அன்பரசன் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணா அதிமுக சரவணன் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழர் இருந்து மகாலட்சுமி, டிவிகேல ஹரீஷ் நிற்கிறாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன்லேயே நம்ம எடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் பார்லிமெண்ட்ல வரும். இதுல வந்து ஓரளவுக்கு தாமோ அன்பரசன் ஒரு நல்ல ஹெல்தி லீடு தான் வச்சிருக்காரு. அமைச்சர் தொகுதின்றதால அவர் சட்டமன்றத்தை எடுத்த ஓட்டை விட பார்லிமெண்ட்ல ஜாஸ்தியாவே எடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு 10% ஓட்டு அப்படி இழந்தாலும் இது வந்து தாவேகாவுக்கு வந்து இந்த தொகுதி வந்து சஃபிஷியண்டா இருக்காது இங்க வெற்றி பெறதுக்கு. அவரும் ஓட்டு எடுப்பாரு, நீங்க அதிமுகவும் ஓட்டு எடுப்பாங்க. பட் சஃபிஷியண்டா இருக்க தாவேகா வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு 40% எப்படியும் ஓட்டு எடுத்துருவாரு. அது வந்து இங்க வின்னிங் ஓட்டாக தான் இருக்கும். ஸோ தாமோ அன்பரசன் இங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 234 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அதுல குறிப்பா சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 22 தொகுதிகளுடைய நிலவரம் இப்போ சொன்னீங்க. அதில் முதலாவதாக மதுரவாயில் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், அம்பத்தூர் திமுக, மாதவரம் திமுக, திருவெற்றியூர் திமுக, ஆர்கே நகர் திமுக, பெரம்பூர் வந்து டிவிக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக சொல்லியிருக்கீங்க. கொளத்தூர் திமுக, வில்லிவாக்கம் திமுக, திருவிக நகர் திமுக, எழும்பூர் திமுக, ராயபுரம் திமுக, துறைமுகம் திமுக, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திமுக, ஆயிரம்விளக்கு திமுக, அண்ணா நகர் திமுக, விருகம்பாக்கம் திமுக, சைதாப்பேட்டை திமுக, தியாகராய நகர் வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக சொல்லியிருக்கீங்க. அதற்கு அடுத்ததாக மயிலாப்பூர் தாவேகா வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக சொல்லியிருக்கீங்க. வேளச்சேரி அதிமுக, சோழிங்கநல்லூர் திமுக, ஆலந்தூர் திமுகன்னு உங்களுடைய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. மேலும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.